10th max exercise 3.4ல first sumல second subdivision பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு sum கொடுத்தா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே நியூமரேட்டரில் பாருங்கள் x squared minus 11x plus 18 இருக்கு. இது மிடில் டேர்ம் ஸ்பிளிட்டிங் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணால் 18ம் ஆட் பண்ணால் -11ம் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9 அப்புறம் -9 அப்புறம் -2. அப்போ ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதணும்? x minus 9 x minus 2. கீழே பாருங்கள் மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்கணும், ஆட் பண்ணால் -4 கிடைக்கணும். அப்படி எந்த நம்பர் அப்படின்னா x minus 2 -2 -2. அப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதணும்? x minus 2 x minus 2. இப்போது எதெல்லாம் மேலேயும் கீழேயும் சேமாக இருக்குன்னா இது ரெண்டும். அப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது? x minus 9 divided by x minus 2. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம்.